ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, வாழ்க்கை எந்த திசையில் செல்ல வேண்டும் என்பதை சரியாக நாம் தீர்மானித்து விட்டால் அந்த வானத்தையும் கூட எளிதாக எட்டிவிடலாம். அதை யாராலும் தடுக்கவும் முடியாது. ஆகையால் குறிக்கோள் என்ன என்பதை நன்கு ஆராய்ந்து அதை தெளிவுபடுத்தி கொண்டு அந்த பாதையில் நீங்கள் பயணித்து பாருங்கள். அதை நீங்கள் உணர்ந்து கொண்டு பிறகு நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள். நிச்சயம் உங்களுடைய இலக்கை நீங்கள் கண்டிப்பாக அடைவீர்கள். பாபாவை குறிப்பிட்ட ஆலயத்தில் மட்டுமே மிகவும் விசேஷமான சக்திகள் கொண்டவராக உருவாக்கப்படுவது, பக்தர்களின் பிரார்த்தனைகளை அப்பாவிடம் எடுத்து கூறும் பிரதிநிதிகள் போன்ற மனப்போக்கில் பலர் ஈடுபடுகிறார்கள். உண்மை அதுவல்ல. எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லோருடைய வேண்டுதல்களும் துயரங்களுக்கும் பாபா செவிசாய்த்து கொண்டே இருக்கிறார். நாம் எங்கு இருந்தாலும், பல மைல்களுக்கு அப்பால் இருந்தாலும், நம்முடைய வாயிலிருந்து வரும் சாயப்பா என்ற ஒரு சொல்லுக்காக அவர் நம் துயர் துடைக்க ஓடோடி நம் அருகில் வந்து விடுவார். பக்தர்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி தந்து விடுவார். எல்லாவற்றிற்கும் மேலாக அப்பா தமது பக்தர்களை தமது சொந்த குழந்தைகளை சிசுக்கள் போலவே நேசிக்கின்றார், நேசித்தும் வருகின்றார். ஒரு சமயம் பாபா ஒரு குழந்தையை சுட்டிக்காட்டி, இந்த குழந்தை தூங்க போகும்போது நாம் அருகில் இருக்க வேண்டும், விழித்திருந்து கவனித்து சிரமம் ஏற்க வேண்டும் என கூறினார். பக்தர்களின் பால் அப்பாவின் அக்கறை அத்தகையது. எப்போதுமே பாபா தமது பக்தர்களின் பின்னாலேயே இருந்து பக்தர்களை தாங்கி வருகின்றார். இதுவே உண்மை. இதில் முழு நம்பிக்கை வைக்க வேண்டும். இந்த உண்மையை கிரகித்து கொள்ளும் போது உங்கள் மனதில் அச்சம், கவலை ஏதும் இல்லாமல் போகும். நான் எங்கும் இருக்கிறேன் என்று அவர் சொல்லும் போதெல்லாம் உங்களை சுற்றி அவர் இருந்து கொண்டே இருப்பார். நீரிலும் நிலத்திலும் காய்ந்து போன கொம்பிலும் மனிதர்களிடையேயும் வனத்திலும் இந்த தேசத்திலும் வெளி தேசங்களிலும் எங்குமே நீக்கமர நிறைந்திருக்கிறார். தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார். நாம் பார்க்கும் ஒவ்வொரு ஜீவராசிகளின் வடிவிலும் இருப்பார். நாம் எந்த கண் கொண்டு அவரை பார்க்கின்றோமோ அந்த பொருளாகவே நமக்கு காட்சி தருவார். நான் எந்த தேசத்தின் எல்லைகளுக்கும் உட்பட்டவன் அல்ல, எல்லை விரிந்து காணப்படுபவன். நீ எங்கு இருந்து கூப்பிட்டாலும் ஓடோடி வரும் ஒரு காற்றை போல, நீ எங்கு சென்றாலும் ஒளி தரும் சூரியனை போல, எங்கு போனாலும் ஒளி தரும் சந்திரனை போல, நீ எங்கு இருந்தாலும் உன்னை சுற்றி நான் இருந்து கொண்டே இருப்பேன். பொறுமையையும் சகிப்புத்தன்மையும் கொண்ட மனம் நிச்சயம் வாழ்க்கையில் உயர்ந்த இடத்தில் வாழ வைக்கும். அதுபோலவே உனக்கும் பொறுமையும் சகிப்புத்தன்மையும் நிறையவே இருக்கின்றது. உன்னை நிச்சயம் அது உயர்ந்த இடத்தில் வைத்து உன்னை அழகு பார்க்கும்.